ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா இந்த இஷ்யூ வந்து ரொம்பவே பெருசாக பேசப்பட்டு இருக்கு. இதில் என்னுடைய தரப்பில், அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே அந்த விஷயத்தில் சார்புப்பட்ட ரெண்டு பேருடைய தரப்போட விவாதமே நம்ம கேட்டதுக்கப்புறம் தான் நம்மளுடைய நடுநிலைமைக்கு நம்ம வர முடியும். ஸோ ஒரு வகையில் மணிமேகலை வந்து அவங்களுடைய இஷ்யூஸை வந்துட்டு வீடியோஸ் போட்டும் சொல்லியாச்சு, போஸ்ட் போட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ வீடியோலுமே ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாங்க. என்னுடைய ஆங்கரிங் போர்ஷனில் அவங்க தலையிடுறாங்க. ஸோ அது அதிகமாக இருக்கிறதால என்னுடைய இது வந்து வெளியே வர்றதில்லை. ஸோ அதனால் சண்டை போட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஆடியோவுமே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதில் ரெண்டு பேருமே கொஞ்சம் கோவப்பட்டு கத்தி பேசிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இன்னொரு பக்கம் பிரியங்கா பற்றின விஷயங்கள் வந்துட்டு இன்னுமே அவங்க வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணவே இல்லை. இதுதான் நான் நினச்சேன், என் தரப்பில் நான் இதுதான் நினச்சிருந்தேன், அவங்களுக்கு இப்படி பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்களும் இன்னும் ஷேர் பண்ணவே இல்லை. பட் பிரியங்காவுக்கு ஆதரவாக ஒரு சில பேர் வந்துட்டு போஸ்ட் அண்ட் ரீல்ஸில் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்முடைய பூஜா இருக்காங்க இல்லையா, ஸோ சூப்பர் சிங்கர், இப்போ குக் வித் கோமாளியோட கண்டஸ்டன்ட். ஸோ அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா ஒருத்தவங்களை நம்ம வெறுக்கிறோம், ஒருத்தவங்களை நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை வெறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மணிமேகலை நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதால பிரியங்காவை வெறுக்கக்கூடாது. ஏன்னா பிரியங்காவை இந்த விஷயத்துக்காக நம்ம வெறுக்கிறோம் அப்படின்னா த்ரூ அவுட் விஜய் டிவியில் இத்தனை வருஷங்களில் அவங்க பண்ண ஒரு நல்ல விஷயங்களை நம்ம ஏன் வந்து நினச்சி பார்க்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் தான் நேற்று வந்துட்டு நம்மளுடைய டிஜே பிளாக் இருக்கார்லே, ஸோ அவர் வந்துட்டு இன்னைக்கு காலையில் தான் ஒரு போஸ்ட் போட்டுருந்தார் நினைக்கிறேன். ஒரு உண்மை ஒரு நாள் வெல்லுங்கிற ஒரு பாட்டை போட்டு சொல்லியிருந்தாரு. அதுக்கு கீழே வந்து எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுவுமே ஒரு விஷயம். ஏன்னா நேற்று தான் ஒரு ரீல் கூட பார்த்துருந்தேன். இதுக்கு முன்னாடி நடந்த அவங்களுடைய மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நிறைய பேரை வந்து ஸ்டேஜில் ஏற்றி அவங்களுக்கான ரெகக்னிஷன் கொடுத்து, ஸோ பின்னாடி இருக்கிற திரைக்கு தெரியாதவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து ரெகக்னைஸ் பண்ண ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஆங்கர் வந்துட்டு பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் தான் வந்து அவருமே சொல்லியிருந்தார், டிஜே பிளாக்லாம் வந்துட்டு பின்னாடி டிஜே போட்டு போயிருக்கலாம், பட் அதையெல்லாம் வந்துட்டு பேச வச்சு இன்றைக்கி டிஜே பிளாக்கு ஒரு ஆள் இருக்கார், ஒரு பின்னாடி இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்ததே வந்துட்டு பிரியங்காவால் தான் அப்படின்ற மாதிரிலாம் கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அதே போல் நேற்று சுனிதா லைவில் கூட சொல்லியிருக்காங்க போல், இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 டேஸாக வந்து நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் பிரியங்காக்காக, அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, ஸோ அந்தளவுக்கு டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நேற்று குரேஷி வந்துட்டு அவருடைய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஸோ உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, எஸ், நம்மளுடைய வாழை படத்தில் வந்துட்டு நம்மளுடைய திவ்யா துரைசாமி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ரோல் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு குக் வித் கோமாளியிலேருந்து அவங்க வந்து எலிமினேட் ஆகியிருந்தாங்க. ஸோ அந்த எலிமினேஷன் போது அவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது இவங்க பேசியிருப்பாங்க போல, பிரியங்கா இது மாதிரி நீங்கள் பேசுங்க, ஆங்கர்ஸ் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னோடனே ரக்ஷன் வந்து கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாரு போல. அது 2 வாரத்திலேயே முடிச்சிருப்பாரு. மணிமேகலை எதுவும் பேசலையான்றது எனக்கு தெரியல. ஸோ அவருமே அதை பற்றி என்ன சொன்னாருன்ற ஞாபகம் இல்லை. பட் பிரியங்கா வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி திவ்யா துரைசாமி எந்த மாதிரிலாம் வந்திருந்தாங்க, ஸோ அந்த மூவியில் அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபேம் கிடைச்சது, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படின்னு இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான உண்மையிலே அது ஒரு ஆங்கரிங்கான போர்ஷன் தான். ஸோ அதை எடுத்து அவங்க பேசியிருந்தாங்க போல். அந்த டைமில் மணிமேகலை இன்டரப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அது ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் தான் ஏற்கனவே நீங்கள் தான் ஆங்கரிங் பண்ணுற மாதிரின்ற பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசிங்கன்னா ஃபுல் ஆங்கரிங் உங்கள்கிட்ட போயிடுச்சுன்ற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சடனாக கஷ்டமாயிருச்சு. ஸோ அன்றைக்கே வந்துட்டு இவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு பூசல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்து வந்த ஷோவில் வந்துட்டு மணிமேகலை வந்து அவங்களை வெல்கமே பண்ணலை. ஏன்னா ரக்ஷன் தான் வெல்கம் பண்ணாரு, நம்ம எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். ரக்ஷன் தான் வெல்கம் பண்ணியிருப்பாரு, மணிமேகலுடைய ரியாக்ஷன்ஸுமே கொஞ்சம் மாறும். ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி வந்து சண்டை தான் வந்து இது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போகும்போது என்ன தெரியுது அப்படின்னா, 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்குது. ஸோ 2 பேரும் வெளிப்படையாக பேசிட்டா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இப்போ ஒன் சைடாக பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம பிரியங்கா மேலே தான் தப்புன்னு இது வரைக்கும் நமக்கு தோணும். எனக்குமே அப்படி தான் தோணிட்டு இருக்கு. பட் பிரியங்கா சைட்லேருந்து நீங்கள் நல்லவங்க அப்படின்னு நினைக்கணும்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணியே ஆகணும். சீக்கிரம் அவங்க சார்பாக ஒரு வீடியோவோ இல்லை இன்டர்வியூவோ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ பற்றின, அதே போல் என்னுடைய ரிவ்யூ பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். Thanks for watching and bye.